You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவிக்கிறவர், இன்றும் உயிரோடு இருக்கிறவர், நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரும் நம்ம மேலே நம்ம கூடவே இருக்கிறார். பிரியமானே, நாம் கர்த்தர் நம்மை சந்தித்தார் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை சந்திப்பாராக என்ற தலைப்பில் ஓ லார்ட் விசிட்டர்ஸ், கர்த்தாவே எங்களை சந்தியும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி நம்ம ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம், விசிட்டர்ஸ் ஓலா, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? நம்மை சந்திக்கும்படி வந்தார். ஆண்டவராக இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? உங்களை என்னையும் சந்திக்கும்படி வந்தார். லூக்கா 1ஆம் அதிகாரம் தமிழில் 74ஆம் வசனம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்று நம்மை பகைக்கிற யாவருடைய கை நின்று நம்மை ரட்சிக்கும்படி. எதற்காக ஆண்டவர் நம்மளை சந்திக்க வந்தாருங்களா? நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து, சாத்தானாகிய சத்துருடைய கையிலிருந்து, நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்கணும். அதற்காகத்தான் ஆண்டு சந்திக்க விரும்புகிறார். பிரியமானே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க உங்களை ஆண்டு இப்பொழுதே சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், ரூத்துடைய நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்தார், இழந்து போனதை பெற்றுக்கொண்டார்கள். அன்னாளுடைய வாழ்க்கையை சந்தித்தார், அவங்களுக்கு பிள்ளை இல்லை, குறைய நிறைவாக்குவதற்காக சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க. பிறகு அநேகரை நம்ம இப்படி பார்த்தம்போது அவங்க பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவங்களை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார், சந்தித்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனிதனாக ஏன் நம்மை சந்திக்க வேண்டும்? நம்மை ரட்சிக்கும்படியா, நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானே, அதே லூக்கா 1:79 நம்ம வாசிக்கிறோம், அவ்விரதத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு வெளிச்சம் உங்களை இன்னைக்கு சந்திப்பதாக. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நீங்கள் எதிர்பாருங்க, ஆண்டவராக இயேசுவே இன்றைக்கு என் வாழ்க்கையை சந்திங்க, இந்த வாரத்தில் என்னை சந்திங்க, எங்கள் குடும்பத்தை சந்திங்க, எங்கள் சபையை சந்திங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்கலாம். பிரியமானே, ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், தேவரீர் பூமியை விசாரித்து, இங்கிலீஷில் யூ விசிட்டஸ் தி எர்த், நீ பூமியை சந்தித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதினால் அதை மிகவும் செழிப்பார்க்கிறீர். கர்த்தர் எப்போ நம்மளை சந்திக்கிறாரோ அங்கே ஜீவ தண்ணீர் அங்கே ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ என்ன நடக்கிறது? தேவநதினால் நம்முடைய தாகத்தை திருப்தியாக்குறார், நம்மை செழிப்பாக்குறார். இப்படி அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். பிரியமானே, அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது 80ஆம் சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார் பாருங்க, சாம்ஸ் 80:14 நம்ம வாசிக்கும்போது, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தள்ளும். இந்த திராட்சை செடியை சந்திங்க ஆண்டவரே. திராட்சை செடி சபைக்கு அடையாளமாக்குது. ஏசப்பா சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். பெரியமானே, நம்முடைய சபையை தேவன் சந்திக்க வேண்டும். ஏன்? அங்கே நம்முடைய சபையானது ஏசப்பா ரத்தத்தினால வேலடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே வாசிக்கும் போது 13ஆம் வசனம், அங்கே 12ஆம் வசனம், இப்பொழுது வழி நடக்கிற யாவர் அதை பறிக்கும்படி அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காற்று பண்டி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. பாருங்க, அந்த திராட்சை செடி ஒரு சரியான வேலி இல்லைன்னாக்கா ஒரு தோட்டத்துக்கு மிருகங்கள்லாம் அதை ஏதாவது நாசப்படிச்சிடுங்க. ஆடோ மாடோ ஏதாவது மிருகம் பன்றிகளோ அந்த தோட்டத்தை ஸ்பாயில் பண்ணிடும். ஆண்டவருடைய சபை கூட நம்ம சபையாக, சபை நம்ம தாங்க. நம்மள ஆண்டவர் சந்திக்கணும், நம்மளை ஏசப்பா ரத்தத்தினால வேலெடுத்து பார்க்கணும். தீமையான எண்ணங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னை அப்பாலைப்போன்னு சொல்லணும். வெறும் பரிசுத்த எண்ணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர், என்னுடைய பார்வை பரிசுத்தம், பேச்சு பரிசுத்தம். ஏன்னா நம்முடைய திராட்சை செடியை கர்த்தர் சந்திக்க போகிறார். இன்றைக்கு பிரியமானே, சபைக்காக நீங்கள் என்ன சொன்ன? ஆண்டவரே, எங்கள் சபையை சந்தித்தரலும் ஆண்டவரே, எங்களுடைய சபையை சந்தித்தல். பிரியமானே, ஆண்டு இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எரேமியா 29:10 ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனங்களை இன்னைக்கு நான் சொல்கிறேன். எரேமியா 29:10, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. அங்கே பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேற்ற உடனே ஆண்டு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் உங்களை சந்திக்க போகிறேன். சந்தித்து
நான் இவ்விடத்திலிருந்து திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் நல்ல வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுப்பாருங்க, கொடுத்துருக்கிறாருங்க. அதெல்லாம் நிறைவேற்றுவார். எப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாரோ அப்போ ஆவியானவர் உங்களை அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை சந்திப்பாராக, அவருடைய சபையை சந்திப்பாராக, நம்முடைய தேசத்தை சந்திப்பாராக. ஓ லார்ட், விசிட்டர்ஸ் ஓ லார்ட், இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே எங்களை சந்தியும். உன்னதத்தில் தோன்ற அருணோதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். எதற்காக சந்திக்க போகிறாருங்களா? உங்களை ரட்சிக்க, சத்துருடைய கையிலிருந்து உங்களை ரட்சிக்க அவர் சந்திக்க போகிறார். எதற்காக உங்களை சந்திக்க போகிறாரு? உங்களை விடுதலையாக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை போஷிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். பிரியமானே, எரேமியா 29:10 வாஸ்தவம், நல்ல வார்த்தையை நிறைவேற்றணும், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும், அதுக்காக உங்களை சந்திக்க போகிறாருங்களாம். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனே, உம்முடைய ஜனங்களை சந்திங்கப்பா. பாருங்க, லூக்கா 7:16 ஆண்டவராய் இயேசு பூமியில் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, லூக்கா 7:14 ஆண்டவர் இயேசு பூமியில் இருக்கும்போது ஜனங்கள்லாம் என்ன சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம்? தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். The Lord has visited his people. எப்போ அந்த வார்த்தை சொன்னாங்க? ஆண்டவர் இயேசு ஒரு மரித்து போன வாலிபனை எழுப்புறாரு. அவன் அந்த தாயாருக்கு அவன் தாயார் விதவை, ஒரே பையன், ஒரே வாலிப வயசு, மரித்து போய் அவனை தூக்கின்னு போகிறாங்க பாடையில். அந்த வழியாக ஆண்டவர் வராரு, மனதுருகிறார். 13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி என்ன பண்ணுறாருங்க? வாலிபனை எழுந்துரு என்று சொல்கிறார். அந்த பாடியை தொட்டு எழுந்துருன்னு சொல்கிறார். சொன்ன உடனே மரித்த வாலிபன் உயிரோடு ஏந்தான். அப்போ தான் ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சந்தித்தார். மரித்து போன நிலைமை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரித்து போன நிலைமை மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மரண வாசனை நீக்கப்பட்டு ஜீவ வாசனை உண்டாகும். பிரியமானவர்களே, லாசரு வாழ்க்கை பாருங்கள், மரித்து போய் 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் அந்த வீட்டை சந்திக்க வரார். சந்திக்க வரும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இருந்தீங்கன்னா என் தம்பிக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் தம்பியை காப்பாற்றிருக்கலாமே. ஆண்டு சொல்கிறார், உயிர்த்தெழுதல ஜீவனை நான் தாம்மா, நான் சந்திக்க வந்துட்டேன்ல, அவ்வளோதான் பாரு. சத்துருக்கள் ஓடி போகும், மரண நிலைமை மாறும். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன செத்து 4 நாள் ஆச்சு. தம்பியை கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டுக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? அந்த கல்லறைகிட்ட நின்று சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா அப்படின்றாருங்க. மரித்து போன லாசரு அங்கே திரும்ப உயிரோடு எழுந்து வருகிறான். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. அவருடைய சரீரம், இயேசுவின் சரீரம் வல்லமை உள்ளவர். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், யோவான் 12 3 அங்கே 2 அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே பந்திரலில் ஒருவனார்ந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமறையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, அந்த வீடு முழுவதும் நல்ல பர்ஃப்யூம் வாசனை, மரண வாசனை இருந்தது. ஏசப்பா அந்த வீட்டை சந்தித்தார். ஒரே சுகந்த வாசனை. அந்த மரியா என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா பாதத்தில் எடுத்துன்னு வந்து அந்த தைலத்தை அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை உடைச்சி ஊற்றிடுறாங்க. வீடு முழுவதும் அப்படியே அருமையான ஒரு வாசனை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானலே, கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை சந்திக்க போகிறார். உங்கள் குடும்ப நிலைமை மாறப்போகிறது. ஆனால் அவர் சந்திக்க நாளிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா 19:43, லூக் 19:43, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி. பாருங்கள், ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாளில் நீ உணராமல் போயிட்டு, ஆண்டவருக்கு உன்னை சந்திக்கிற நாளில் நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போனீன்னா, அவர் செய்கிற அதிசயங்களுக்கும் அவர் செய்கிற அற்புதங்களுக்கும் அவர் உன்னை சந்திக்கும் போது நீ அசட்டை பண்ண உணராமல் போயிட்டீங்கன்னா சத்துருக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நடந்துச்சு. ஆண்டவர் இயேசு மேசியா தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அருணோதயை சந்தித்தது, அவங்கள அற்புதத்தை செய்தார், மரித்தவர்களை எழுப்பினார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவங்களோ அவரை விசுவாசிக்கலை, நம்பலை. அவர் தான் சொல்கிறார், ஆண்டவர் நீ சந்திக்க காலத்தை அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கி உன்னை எப்பக்கத்தில் வளைந்து கொள்வார்கள். பிரியமானே, ஆண்டு இன்னைக்கு உங்களை சந்தித்திருக்கும் போது, இந்த வீடியோ மூலயமா ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசும்போது, ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் மௌனமாக இராதீங்க. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. திரும்ப என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஓ லார்ட், விசிட் மீ. என்னை ஆதியில் நீங்கள் சந்தித்தது போல்
ஆதியில் செய்த கிரியைகளைப் போல எங்கள் சபையில் எப்படி அந்த காலத்தில், அந்த அப்போஸ்தலர் காலத்தில், அந்த பெந்தெகோஸ்து நாளில் ஆவியினர் இறங்கி வந்து அங்கே 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை வளர்ந்தது. மீண்டும் அதே ஒரு ரிவைவல் நம்ம நாட்களில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் உணராதிராதுங்க. எதற்காக சந்திக்க போகிறார்? உங்களுக்கு நல் வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேற்ற சந்திக்க போகிறார். எதற்காக ஆண்டு உங்களை சந்திக்க போகிறார்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா, உங்களை ரட்சிக்கும்படியா, சத்துருக்களை விடுதலையாக்கும்படியா சந்திக்க போகிறார். ஆண்டு எதற்காக உங்களை சந்திக்க போகிறார்? உங்களை ஆஸ்வதிக்கணும், உங்கள் குறைகளை நிறைவாக்கணும். இன்றைக்கு சந்திக்கிற நாளில் நீங்கள் உணராத இருந்து நீங்கள் நெக்லெக்டாக அந்த ஆண்டவரை சந்திக்கும் போது நீ அதை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டு நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு ஸ்தோத்திரம். அவரை சந்திக்கும் நாளிலே ஆண்டவரே நல் வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. சந்திக்கும் நாளிலே ஆண்டவரே ஆஸ்திரத்தை கொடுக்க போகிறீங்களே, வாக்குத்தத்தை நிறைவேற்ற போகிறீங்களே, நீர் எங்களை சந்திங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களே, என் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் சந்திக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தொடர்றதுக்கா ஸ்தோத்திரப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கு கர்த்தாவே, மரியாள் எப்படி ஏசப்பா ஆண்டவரே அந்த தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பா பாதத்தில் வீழ்த்தினாலோ அந்த மரியா வீடு முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே லாசரு பரிமள தைலம் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே மரித்து போன லாசரு உயிரோடு இருந்தது போல பரிமள தைல இயேசு சாமி ஊற்றப்பட்டது ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவங்க மரியாதை போல இருக்கலாம், லாசரு போல அவங்க நிலைமையில் இருக்கிறான், மரண அவதியில் இருக்கிறவங்களுக்கு ஜீவ வாசனை கொடுக்குங்க ஆண்டவரே. அவங்க வீட்டுக்கு ஜீவ வாசனை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த மரியா வீட்டில் குத்தது போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொருத்தர் வீட்லையும் உங்களுடைய அன்னி சந்திக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா உங்களுடைய சந்திப்பு காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.